தங்கச்சிக்கு ரொம்ப நாள் ஆசை எங்களை வந்து ஹோட்டல் கண்ணப்பா கூப்பிட்டு போகணும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கா. உங்களை அங்கே கூப்பிட்டு போகணும். சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம். பாய்ஸ் 2 பேருக்கு வந்து நான்வெஜ் மீல் சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து சீரக சம்பாவில் பிரியாணி கேட்டிருந்தேன், அதுவும் கொடுத்துட்டாங்க. பாஸ்மதி விட எனக்கு சீரக சம்பா தான் பிடிக்கும். தங்கச்சியும் வந்துட்டு நண்டு கிரேவியும் ஒயிட் ரைஸும் வாங்கிட்டா. எக்ஸ்ட்ரா ரைஸே அவளுக்கு கரெக்டாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கூடவே வந்து ஃபிஷ் ஃபிங்கரும் வாங்கிட்டோம். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதே வந்து எங்களுக்கு ஒரு காம்படிஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பில் அமௌண்ட்டு பார்க்காம யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க கேட்குறத மீதி 3 பேர் வாங்கி தரணும் அப்படின்னு ஓகேன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு ரேட் சொன்னோம். நான் வந்து 1500 சொன்னேன். ஆனால் ஆக்சுவல் அமௌண்ட் வந்து 1460, 40 ரூபாய் நான் அதிகமாக சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட நான் தான் வின்னர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து அங்கே எதுவும் வேணா எனக்கு பலாப்பழம் வேணும்னு சொன்னேன். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பலாப்பழம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீசனில் நான் இப்போ தான் பலாப்பழம் சாப்பிட்றேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி 1/4 கிலோ வாங்கினேன். 5 பீஸ் கொடுத்தாங்க. அவங்க 3 பேருக்கும் ஆளுக்கு 1 கொடுத்துட்டு வின்னருக்கு மட்டும் 2, ரன்னருக்கெல்லாம் வந்துட்டு 3ன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க.